இரத்த உறவு, பிளட் ரிலேஷன். ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதை சிம்பிளாக என்ன பண்ணுங்க, படமாக மாற்றணும். இந்த மாதிரி படமாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சில ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம ஆன்சர் போகிறது கஷ்டம். பெண்ணாக இருந்தால் வட்டம் போட்டுக்கணும். சரியா? பெண் கிளியராக தெரியல, வட்டம். ஆணாக இருந்தால் என்ன பண்ணுறோம், சதுரமாக செவ்வகமாக போட்டுக்கலாம். பேர் கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா பேரை உள்ளே எழுதிக்கலாம். இப்போ ரீட்டானா ரீட்டா, ரீ. கண்ணன்னா கான்னு போட்டுக்கலாம் ஃபுல்லாக. பேர் தெரியல அப்போ விட்டுறணும். அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க அப்படின்னாக்கா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அப்பா அம்மாவுக்கு 2 பேரும் சமம் தானே? ஆமாம். ஆனால் நம்ம சமூகத்தில் அப்படி இல்லை, டுபாகூர் சமூகம். அவங்களுக்கு குழந்தையாக இருந்தது அப்படின்னா ஒரு ஏரோ போட்டுக்க, இப்படி ஏரோ. 2 பேர் கணவன் மனைவியாக இருந்தாக்கா இந்த ஏரோ வச்சுக்கோங்க, அவ்வளோ. இந்த சிம்பிள் கணவன் மனைவியாக இருந்தால் ஏரோ சிம்பிள். கூட பிறந்தவங்களாக இருந்தாக்கா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அவங்களோட குழந்தையாக இருந்தால் இந்த கீழே ஏரோ, அவ்வளோதான். சரி. ரீட்டா ஒரு மேடையில் உள்ள மனிதனை காட்டி சொல்கிறார். மேலையில் மனிதன், மனிதன் நானா? ரீட்டா, ரீட்டா. என்னுடைய ரீட்டா, ரீட்டா பேர் இருக்கு அதனால போட்டாச்சு. என்னுடைய கணவனின் மனைவியின் அப்படின்னா யார்? ரீட்டாவே தான். மனைவியின் மகளின் சகோதரன் யார்? அந்த ஆள். அவசரப்படக்கூடாது. இப்போ கொஸ்டின் நான் என்ன முடிக்கல. அப்படியானால் மேடையில் இருப்பவர் ரீட்டாவுக்கு என்ன? மேடையில் இருக்கிறவர் ரீட்டாவுக்கு என்ன வரும்னா மகன். மேடையில் இருப்பவருக்கு ரீட்டா என்ன உறவு? அம்மா, தாய். சரியா? கொஸ்டின் பொறுமையா, ரைட். அந்த மாதிரி போடணும், அவ்வளோதான். ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். இவள், ஒருவர், அது ஆனா பெண்ணான்னு தெரில எனக்கு. ஒருவர் எக்ஸ் வச்சுக்குவோம். ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். இவள் எனது தகப்பனாரின், என்னோட தகப்பனாரின் இவள் என்னோட தகப்பனாரின் பேரனின் மனைவி. பேரனின் மனைவி. புரியுதா? அந்த பெண், அதான் இந்த பெண். அந்த பெண் அந்த நபருக்கு ஆண் தான். எந்த முறையில் உறவு? என்ன முறை? மருமகள். ஓகேவா? அடுத்து இது இந்த மாதிரி கேள்வியும் அப்படி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் சொல்கிறேன். கரெக்டாக பிடிபட்டுதுன்னா போய்க்க. இல்லை செட் ஆகலை, பிடிபடவே இல்லை உங்களுக்குன்னா, புரியலை அப்படின்னா என்ன பண்ண, அந்த கொஸ்டினை விட்டு போயிருங்க. அடுத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரணும். இதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்புறம் கடைசியில் டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி விட்டுட்டு போனீங்களா அந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் நேரத்தை தின்றோம். ரைட். அடுத்தது 4 பேர் ஏபிசிடி என 4 நபர்கள் உள்ளனர். ரைட். வாக்கி ஏவின் தந்தை எஃப். ஏவோட தந்தை ஏ ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் வட்டம் போடல கட்டம் போடல. தந்தை எஃப். தந்தை நான் தானே. ஏயின் மகள் சி, பெண். எஃப்பின் தங்கை கே. சியின் அண்ணன் ஜி. ஜி எல்லாம் இங்கே இல்லை, 4 நம்பர் தான் கொடுத்துருக்கான். ஜியின் மாமன் யார்? இங்கே 4 தானே கொடுத்துருக்கான். இங்கே எதுக்கு 5வது ஆளாவது ஒருத்தன் வரான்? கொஸ்டின் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து போகலாம். யாரும் இல்லையா? 4 பேர் தான் 5வது ஆள். இங்கே யாரும் இல்லைனாலும் அதை எடுத்துக்கிட்டாங்க. சரி, ரைட். யாரும் இல்லை. சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? இதில் உள்ள மாதிரியே தான் வரும்னு கற்பனை, அதை மனப்பாடம் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. அங்கே எப்படி வேணாலும் வரும். அந்த கொஸ்டினை நீ புரிஞ்சு ஆன்சர் போடணும். எத்தனை இது ஒரு பேட்டர்ன், அது ஒரு பேட்டர்ன் அப்படிலாம் இதில் பேட்டர்ன்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் கேட்பான்.